நைட் 7:30 8 o'clock நீங்கள் வரீங்க. அந்த சீன் எடுக்க முடியல. அந்த சீன் எடுக்க முடியாமல் அந்த லொக்கேஷனை வந்து அவங்க வந்து 9 o'clock வந்து அந்த லொக்கேஷன் அவைலபிள். அந்த லொக்கேஷனை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் எல்லாத்தையும் சாரி கேட்டீங்க, இந்த மாதிரி என்னால் தப்பாயிடுச்சுன்னு. அப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி உங்களை நம்பி பிலீவ் பண்ணி வேறு பக்கம் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அனுப்பிச்சி விட்டுட்டு மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நடந்த ஷூட்டிங் அப்போது அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு காசும் பே பண்ணியிருக்காங்க. ஒரு சீன் நடிச்சிங்க, அந்த ஒரு சீனுக்கு நடிச்சதுக்கு நீங்கள் காசு ஃபுல்லே பேமெண்ட் வாங்குனீங்க. எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் இப்படி நீங்கள் வந்து உங்களை இவ்வளோ ஹெல்ப் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் எப்படி நீங்கள் ஏமாற்ற முடியும்? எப்படி இப்படி நீங்கள் ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் தர முடியும் அனுராதா? அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து இந்த சீரீஸ் நீங்கள் கமிட் ஆகும் போது ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிமோ 2 ஷார்ட் ஃபிலிமோ நீங்கள் வந்து மலையாளத்தில் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோதான். தமிழில் யாருக்குமே தெரியாது. நான் தமிழில் உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த சீரீஸ் இருக்குது நீங்கள் நடிகன்னு சொல்லும் போது நீங்கள் நார்மலாக வந்து நடிச்சிங்க, அதுக்கான பேமெண்ட்டும் நீங்கள் வாங்கினீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் எனக்கு திடீர்னு ஒரு படம் வாய்ப்பு கிடச்சிருச்சு, நான் ஹீரோனாக பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் வந்து சொன்னீங்க, எங்கள்கிட்ட தான் சொன்னீங்க சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை வந்து அந்த லான்ச் அந்த படத்தோட ஓப்பனிங்க்கெல்லாம் உங்களை ஓப்பனிங் அந்த பட பூஜைக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டாங்க. எல்லாமே போனாங்க, ஷூட்டிங்ஸ் போட்டு அதுக்கும் நீங்கள் போனீங்க. எல்லாம் போனே நீங்கள் போனதுக்கப்புறம் நான் அங்கே வந்து ஹீரோனாக ட்ரீட் பண்ணுறாங்க, எனக்கு இங்கே வந்து பின்னாடி சைடோட நின்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ மெயின் சென்டர் ஃப்ரேமுக்கு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி இதை மாற்ற முடியும்?